சிவகாசி அருகே நமஸ்கரித்தான்பட்டியில் உள்ள பட்டாசு ஆலையில் வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது. சிவகாசி அருகே நமஸ்கரித்தான்பட்டியில் உள்ள பட்டாசு ஆலையில் வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கிருஷ்ணா என்ற பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் அறைகள் தரை மட்டமாகியுள்ளன. பட்டாசு ஆலை வெடி விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளார். இதுகுறித்து விரிவான தகவலை தெரிவிப்பதற்காக செய்தியாளர் செந்தில் இணைப்பில் உள்ளார். வணக்கம் செந்தில், இந்த பட்டாசு ஆலை வெடி விபத்து குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். முக்கியமாக பராசக்தி, அதாவது விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள நமஸ்கரித்தான்பட்டியில் கிருஷ்ணா பட்டாசு தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. இந்த பட்டாசு ஆலையில் சுமார் 50க்கும் மேற்பட்ட அறைகள் உள்ளது. இதில் இன்று 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பட்டாசு தொழிற்சாலையில் ஒரு அறையில் மூலப்பொருள் கலக்கும் அறையில் எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் அந்த அறையில் பணி செய்து அந்த அறையில் இருந்த 2 பேர் தீ காயமடைந்தனர். அதில் ஒருவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார். மேலும் ஒருவர் தீ காயங்களுடன் மீட்கப்பட்டு சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் இது குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர், சிவகாசியிலிருந்து வந்த 2 தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி அந்த தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் சம்பவ இடத்தில் காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தீபாவளி பண்டிகை நெருங்கக்கூடிய நிலையில் இதுபோன்ற தொடர் பட்டாசு ஆலை வெடி விபத்துகளால் தொழிலாளர்கள் மற்றும் உரிமையாளர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும், பட்டாசு ஆலைகளில் ஏற்படக்கூடிய வெடி விபத்துகளை தடுக்க மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து பட்டாசு தொழிற்சங்கத்தினர் கோரிக்கை வைத்துள்ளனர். பராசக்தி, தகவலுக்கு நன்றி செந்தில்.